விஜய்க்கு ஷாக் கொடுத்த மகன் ஜேசன் சஞ்சய். முன்னணி நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இவர் தற்பொழுது சிக்மா என்ற படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தின் மூலம் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாக உள்ளார். இந்த படத்தில் மாநகரம், ராயன், கூலி திரைப்படங்களில் நடித்த சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடிக்கிறார். சிக்மா திரைப்படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறது. இந்த படத்திற்கு தமன் இசையமைக்கிறார். இன்று அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநராக இருந்து வரும் லோகேஷ் கனகராஜின் முதல் படமான மாநகரத்தின் ஹீரோ சந்தீப் கிஷன். லோகேஷுக்கும் ஒர்க் அவுட் ஆன சந்தீப் கிஷன் சென்டிமெண்டாக ஜேசன் சஞ்சய்க்கும் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பா என்னதான் கெரியரின் உச்சத்தில் இருந்தாலும், கட்சி தலைவராக இருந்தாலும் அவரின் பெயரையோ செல்வாக்கையோ பயன்படுத்தாமல் சொந்த காலில் நிற்கும் ஜேசன் சஞ்சய்க்காக சிக்மா படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று அனைத்து நடிகர்களின் ரசிகர்களும் கூறி வருகிறார்கள். இந்த படம் பணத்தை மையமாக வைத்து ஒரு பக்கா ஆக்ஷன் பின்னணியில் உருவாகி வருவதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஜேசன் சஞ்சய் தனது முதல் படத்திலேயே ஆக்ஷன் களத்தில் இறங்கியுள்ளார். இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாக உள்ளது. படத்தின் ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. சிக்மா திரைப்படத்தில் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் ஒரு சிறப்பு பாடலை வைத்துள்ளதாகவும் அதில் பிரபல நடிகை கேத்ரின் தெரேசா நடனமாடி உள்ளதாகவும் சமீபத்தில் தகவல் வெளியானது. விஜய் ரசிகர்களுக்கும் மேலும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இந்த பாடலில் ஜேசன் சஞ்சய் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜேசன் சஞ்சய் சிக்மா திரைப்படத்தில் என்னதான் செய்திருக்கிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த படத்தை லைகா நிறுவனம் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் செய்ய வாய்ப்பிருக்கிறதா? விஜய் மகனின் முதல் படத்தை உதயநிதி நிறுவனம் வெளியிடுவது பலருக்கும் அதிர்ச்சிதான். தற்பொழுது விஜயின் மனைவி அவரிடம் விவாகரத்து கேட்ட தகவல் பெரும் புயலை கிளப்பியது. மகனின் படத்தையும் உதயநிதி ரெட் ஜெயின் வெளியிடுவதால் விஜய்க்கு ஷாக் தான் என திரையுலகில் கூறப்படுகிறது.